Hello friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த லாக்டவுன் டைம்ல நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்காதனால பிள்ளைங்களுக்கு வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு, வெல்லம், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இது மூணு மட்டும் தாங்க. நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த உளுந்து வந்து நம்ம கழுவிட்டு ஊற போட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. இது ஊற வச்சுட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு வெல்லமும் இதிலே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெல்லமும் உளுத்தம் பருப்பும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். நான் வந்து தண்ணியே விடாமல் தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பேட்சாக போட்டு நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் உப்பு, ஆப்ப சோடா எதுவுமே கலக்கலை. ஒரு உளுத்தம் பருப்பும் வெல்லம் மட்டும்தான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து எண்ணெயே காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சுட்டேன். கொஞ்சம் மிதமான சூடாகவே இருக்கட்டும், தீ அதிகமாக வைக்காதீங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்கும் உங்கள் வீட்டில், அதை வந்து நான் இப்போது எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இப்படி எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுமே கலக்காதீங்க, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ கொஞ்சம் தீ அதிகப்படுத்திக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஒரே கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இது இப்போ வந்து இன்னொரு பேட்ச் வந்து நான் கையிலே எடுத்து விட போகிறேன். எப்படி விடுறேன்னு பாருங்கள். கைக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இதில் விட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நம்ம 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு, அதுவும் உளுத்தம் பருப்பு வெல்லம் 2 பொருள் வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். நம்ம உளுத்தம் பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஆகும். நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம்.